ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் விழுந்து போயிடும். இல்லைன்னா பேக் சைடில் இருக்கிற வந்து அந்த கிளிப்பு வந்து உடஞ்சி போயிடும். மேலே இருக்கிற அந்த டிசைனாக இருக்கிறது வந்துட்டு பிஞ்சு விழுந்து போயிடும். அப்படிலாம் இது வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். இந்த பேக் சைடில் ஒட்டி இருக்கிறது வந்து பிஞ்சு விழுந்துடும். நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியே நம்மக்கிட்ட நிறையா இருக்கும். இது அழகாக இருக்கிறதுனால தூக்கி போகிறதுக்கும் மனசு இருக்காது. அது எப்படி வச்சு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து பழைய ஹேண்ட்பேக்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்க்ரோ வந்து இந்த சைஸுக்கு வர மாதிரி நான் வந்துட்டு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரப்பர் பேண்ட்லலாம் இந்த மாதிரி டிசைனாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு சில டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ரப்பர் பேண்டோடையே அது வந்து இந்த மாதிரி பிஞ்சு விழுந்துருச்சு. அதை நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ எதுக்கு அதை யூஸ் பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதுக்கு மேலே நான் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு நான் வந்து சென்டராக பார்த்து ஒட்டிக்கிறேன். சென்டர் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சென்டராக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சென்டராக ஒட்டுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா அதை காய விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு வந்து காஞ்சிருச்சு. இப்போ அந்த வெல்க்ரோ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இப்படி பிரித்தோம்னா அந்த மாதிரி 2 பீஸாக வரும் பார்த்திங்களா. அந்த வெல்க்ரோவை வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி இருந்ததை நம்ம வந்து ஒட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் நம்ம வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். இப்போ வந்து அதை பேக் சைடில் திருப்பிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமே அதை ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த சைடில் வந்து ஒரு பீஸ் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ரெண்டையுமே பேக் சைட்லேயே நம்ம வந்து ஒட்டினோம்னா நம்மளால் வந்துட்டு வெல்க்ரோ வந்துட்டு ஒட்ட முடியாது. இப்படி வந்து இந்த எண்டிங் வந்து மேலேயும் இந்த எண்டிங்கில் வந்து கீழேயும் வர மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதையும் வந்து ஒட்டியாச்சு. உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இது மேலே இருக்குது, ஒரு இது அடிப்பக்கமாக இருக்குது. இப்போ நல்லா காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக அவங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூப்பராக வந்துட்டு மேட்ச் ஆகும். நம்ம சும்மா தூக்கி போடுற இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம வந்து அழகாக இப்படி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இப்படியே இல்லைனாலும் நீங்கள் இதுக்கு பின்னாடி குஷி பின் வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி குஷி பின்க்கு மேலே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து அழகாக ஹேரில் யூஸ் பண்ணுற அக்சசரியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கிட்ஸு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கெலாம் அழகாக நம்ம வந்து வச்சு விடலாம். இந்த மாதிரி கிளிப் வந்து பேக் சைடில் இருக்கிற அந்த ப்ரஷிங் டைப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அது பிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் இது மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதை தான் நான் வந்து இது எடுத்துருக்கேன் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெஸ் வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து எது செட் ஆகுதோ அதை பார்த்துட்டு நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் வந்து வச்சுக்கிட்டாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா கிட்ஸு பாப்பாவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கெலாம் அழகாக வச்சு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்க ட்ரெஸ்ஸு வந்து இன்னும் கிராண்டாக நம்மளுக்கு வந்து காட்டும். நல்லாவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறது அந்த இடத்துல வந்து கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடியிலேருந்து அந்த ட்ரெஸ்ஸோட கலருக்கு நீங்கள் வந்து நூல் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த கேப் எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேண்டமாக சர்க்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலண்டு வரவே வராது. ஒட்டுறதை விட ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு பரவாயில்ல நம்மளுக்கு. இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கிளாத்தே பேலன்ஸ் இருந்ததுனால நான் இதில் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லைனா ஸ்மார்ட் கார்டு அந்த மாதிரி எல்லா கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் 2 லேயராக வர மாதிரியும் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஹேண்ட்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராண்டாக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்க்கும் இல்லை ஸ்லிங் பேக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பேக்ஸுக்கும் நீங்கள் வந்து வச்சு அழகாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது கிராண்டாக காட்டும். இது வந்து வெல்வெட் கிளாத்து ப்ளைனாக இருக்கிறதுனால இதை வச்சு ஸ்டிச் பண்ணவும் இன்னும் கொஞ்சம் அழகாக வந்துட்டு மல்டி கலரில் இருந்ததுனால இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து வேஸ்ட்டாக வந்து உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து நீங்கள் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். பட் அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை மறுபடியும் உடஞ்சிருமான்னு தெரியாது. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ட்ரை
ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி லேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த டிப்ஸுக்கு. இப்போ குஷி பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிளிப்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். குட்டீஸ்க்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்க பெயிண்ட் வந்து உறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக நம்மளுக்கு சங்கட்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லேசஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை சுற்றியும் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பால்ஸ் மாதிரி அந்த லேஸ் இருந்துச்சு, அதை வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி சுற்றியும் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன். சென்டரில் வராமல் சுற்றிக்கு மட்டும் வர மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நான் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன். நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி 2 செயின் வந்து 2 லேயரில் வந்து ஸ்டோன் செயின் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன் செயினை வந்து சென்டரில் இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு கலர்ஃபுல்லாக வந்துட்டு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து அழகாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேஸ்ட்டாக வந்துட்டு கலர் போன கிளிப்பை வச்சு இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் கொடுத்தாங்கனாவே 20, 30 அதுக்கு மேலே போகும். நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற கிளிப் வச்சு நம்மளே அழகாக ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு கிளிட்டர் ஷீட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் சென்டிமீட்டரில். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்டிமீட்டரும், நீளத்தில் பார்த்திங்கன்னா 7.5 சென்டிமீட்டரும் வர மாதிரி நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த நீல வாக்கில் வந்து 2 சென்டிமீட்டருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு நான் வந்து எவ்வளோ நீளத்துக்கு நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ நீளத்துக்கு நான் வந்து மார்க் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரத்துக்காக 2 சைட்லையுமே நம்ம அந்த மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம வந்து அதை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நான் அந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கீழே எண்டிங் வரையும் கட் பண்ணிடாமல் ஒரு 3/4 அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே கொஞ்சமாக அதில் வந்துட்டு டச்சிங்லேயே தான் இருக்கிற மாதிரி நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமே அந்த கட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மேல் சைடில் இந்த 2 அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத இந்த கார்னரு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரையும் அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரியே நம்ம வந்து மீதி வந்துட்டு அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2.5 சென்டிமீட்டருக்கு எல்லா பீஸையுமே அதே மாதிரியே நம்ம இந்த மாதிரி அழகாக அந்த கார்னர்ஸை மட்டும் அழகாக நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நம்ம கீழே கொஞ்சம் தொடுத்துட்டு இருக்கிற மாதிரி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து இல்லாமல் கீழே அதே மாதிரியே டச்சிங்லேயே இருக்கணும். மீதி இருக்கிற எல்லா இதுவுமே நம்ம வந்து இதே மாதிரியே நம்ம வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம வளைச்சி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஊசி நூல் வந்து நான் எடுத்துட்டு அடி சைட்லேருந்து இப்படி மேலே ஃபஸ்ட்டு அந்த ஆஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த அளவுக்கு வர மாதிரி நான் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன். அடியிலேருந்து ஊசி வந்து விட்டு நம்ம வந்து குத்தி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீடு வந்துட்டு உள்ளே வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது அதே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆஃப் சர்க்கிள்லேயே அந்த இடத்துல வந்து நம்ம உள்பக்கமாக விட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே மெத்தட்லேயே அடுத்த ஆஃப் சர்க்கிளுக்கும் அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஆஃப் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம வந்துட்டு அடியிலேருந்து மேலே எடுக்கணும். அதுக்கப்புறம் பீடு வந்து கோக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அதை ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு இந்த சைட்லேயே நம்ம வந்து உள்ளே குத்தி நம்ம வந்துட்டு அடிப்பக்கமாக எடுத்துகிட்டு போய்க்கணும். நீங்கள் வந்து நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீடியுமே கோத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து டைட்டாக இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அது அப்படியே அழகாக நம்மளுக்கு வந்து சுருங்கி வந்துடும். இந்த இது வந்து மிஸ் பண்ணிட்டேன்றதுனால நான் வந்து வேறு கலரில் வந்துட்டு ஸ்டிச் பண்ண அந்த ஃப்ளவரை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஃபினிஷிங் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இதை அடுத்தையோட பெட்டலில் நம்ம வந்து இந்த மாதிரி குத்தி இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டைட்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அந்த இடத்துல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த
அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பீஸை வந்து கட் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துலையே ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் வந்துட்டு கிளிட்டர் ஷீட்டில் வந்து கிடச்சிருச்சு. நான் 2 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரே கலர்லேயே. அதை வந்து இந்த மாதிரி வந்து கலர் போன குஷி பின்க்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு கிளிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. குட்டி பசங்களுக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கட்டைப்பை கிழிஞ்சு போனது இருக்கும் பார்த்திங்களா, அந்த கட்டைப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்க்காக நான் வந்து இந்த மாதிரி பொட்டு டப்பாவை வந்து வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த சர்க்கிளை வந்து மார்க் பண்ணி நீங்கள் அதே சர்க்கிளையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா லேஸு, இதே லேஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த லேஸ் வந்து அந்த பால் மாதிரி இருக்கிறது வெளிப்பக்கமாக வர மாதிரி, அந்த கொஞ்சம் வந்துட்டு இதாக இருந்துச்சு பார்த்திங்களா ஃப்ளாட்டாக, அதை வந்து உள்பக்கமாக வந்து அந்த கிளாத் மேலே படுற மாதிரி அப்படியே வச்சு அப்படியே சர்க்கிள் ஷேப்க்கு அப்படியே அந்த ஷேப் எப்படி இருக்குதோ அது தகுந்த மாதிரியே நம்ம வந்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அதுக்கு அந்த அந்த பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஃப்ளாட்டாக இருந்ததுக்கு மேலே படுற மாதிரி நம்ம வந்து வச்சு அப்படியே சுற்றி சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். சர்க்கிள் உள்ளே போக போக அப்படியே குறுகிற அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சத்தையுமே நம்ம அதே மாதிரியே சுற்றி சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் சுற்றி சுற்றி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்குது. இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பீடு வச்சா நல்லாயிருக்குன்றதுக்காக அடியிலேருந்து நீடில் வந்து இந்த மாதிரி மேல் சைடு வர மாதிரி குத்தி எடுத்து நம்ம வந்து பீடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் பீடு வேணும், எந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வந்து வச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம அதை வந்து டெக்கர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீடில் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடில் நல்லா டைட்டாக வர மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கிளிப்பு மேலே இருக்கிறத வந்து டிசைன் பிடுங்கி விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டும் நம்மளுக்கிட்ட அப்படியே இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஏர் கிளிப் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்சமான டிசைனை நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளே மேக் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து ஒரு கிளிப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி லேசஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரியான கிளிப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த பேஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ அதே மாதிரியே நான் வந்து வேறு வந்து ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு லேஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லேஸு உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான லேஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்லாம் இருப்பலாம் வருது பார்த்திங்களா. அது தகுந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு நியூ மாடல் கிளிப்பும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வீட்டில் இருந்த ஸ்டோன் செயினை வச்சு இந்த மாதிரி அழகான பேஸை வச்சு நம்ம வந்துட்டு சூப்பராக ஒரு நியூ டிசைன் நம்ம வந்து கிளிப் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக லேஸ் இருந்துச்சுன்னா கூட லேஸை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
இப்போ இந்த மாதிரி லேசஸ்லாம் நீங்கள் வந்து மேலே ஒட்டினீங்கனாலும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நம்ம வந்துட்டு ஒட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறத இந்த மாதிரி லேஸ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து வாங்கி கூட நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம ஒரு கிளிப் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.